Hi friends, welcome to Hello's Kitchen. இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன் கழுகுறது பொரிக்கிறது பற்றி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நவர மீன் சின்ன சைஸில் வாங்கிட்டு வந்தாங்க, அதை தான் க்ளீன் பண்ணுறேன். நவர மீன் க்ளீன் பண்ணுறதுல கொஞ்சம் செல் இருக்கும், அதை நீங்கள் கத்தி வச்சு இழுத்து விட்டிங்கன்னா போதும். அப்புறம் சிசர்ஸ் வச்சு சைடெல்லாம் கட் பண்ணி குடலை எடுத்துட வேண்டியதான். குடலை கட் பண்ணிவிட்டு ஒரே இழுப்பாக இழுக்கணும். க்ளீன் பண்ண அப்புறமா கட்ட குடுன்னு 4-5 லைன் வரைஞ்சி விட்டுருங்க. லைன் நிறைய வரைஞ்சிங்கன்னா மசாலா நல்லா பிடிக்கும். கோடு இழுக்கிறப்ப கவனம் தேவை, கையை கட் பண்ண வேண்டாம். சில நேரம் கையிலையும் பட்டுரும். மீன் ஓடுற ஓட்டத்தை பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லாத்துலேயும் கோடு வரைஞ்சாச்சு. இனி மசாலா தடவ வேண்டியதான். நான் மசாலா தடவுறதுக்கு மிளகு, பெப்பர் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணி உப்பு நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல சேர்த்து எல்லா மீன்லேயும் படும்படியாட்டு நல்லா 2 சைடும் தேய்ச்சி எடுக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு 1 hour நம்ம வச்சிட்டோன்னா நல்லா உப்பு மிளகு எல்லா மசாலையும் நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃப்ரை பேனில் எண்ணெய் எடுத்து எண்ணெய் காய்ச்சதும் கறிவேப்பிலை போடணும். கறிவேப்பிலை போட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு மணம் மணக்கும். அப்புறம் மீனை வரிசையாக அடிக்கிற வேண்டியது. அவங்களுக்கு எவ்வளோ அழகாக அடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக அடுக்குங்க. அடுக்கி அடுப்பில் வச்சிட வேண்டியதான். இப்போ நான் ஃப்ரை பேனில் வச்சுட்டு ஃப்ரை பேனில் ஒரு சைடு வெந்திருக்கும், மறு சைடுக்கு மாற்றி போடுறேன். ஒன்றாட்டு மாற்றி போடுறப்ப கவனமாக மாற்றி போடுங்க. பொடிஞ்சின்னா பிள்ளைகளுக்கு பிடிக்காது அப்புறம். அதனால் நம்ம பொடியாமல் மெதுவாக எடுத்து வைக்கணும். கொஞ்சம் நல்லா வெந்த பிறகுனா பொடியாது, கொஞ்சம் லேசாக வெந்தப்போ நம்ம எடுத்தோன்னா தான் அது பொரியும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து நான் மறைச்சி வச்சுட்டு இப்போ மறு சைடு நல்லா வேக வைக்கிறேன். இந்த மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைகளுக்கும் பிடிக்கும். கொஞ்சம் முள் இருந்தாலும் அது சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மீன். இப்போ மீன் மறைச்சி போட்டு 2 சைடுமே நல்லா வெந்து வந்தாச்சு, பார்க்கவே நமக்கு தெரியுது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சொந்தம் தொடர வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.